ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு Travelspot தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா துறையூரில் இருக்கோம். ஸோ துறையூர்லேருந்து பல்லடம் போக போகிறோம். ஸோ பல்லடம் இங்கேருந்து பார்த்தா 170 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 3 hours 30 minutes சம்திங் காட்டுது. அண்ட் அந்த டைமிங்லாம் போக முடியாது, ஏன்னா ரோடு அவ்வளோ கேவலமாக இருக்குது இங்கேருந்து கரூர் போகிற வரைக்கும். ஸோ கரூருக்கு அடுத்து ரோடு நல்லா இருக்கும் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது ரோடு. ஆனால் அந்தளவுக்கு நம்ம ஸ்பீட் எதுவும் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ 3 hours 30 minutes ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு. அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு பைக் ட்ராவல் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி. ட்ராவல் போயிட்டு தான் இருக்கேன், ஆனால் வீடியோஸ் எதுவும் ஷூட் பண்ணுறது என்னமே வர மாட்டேதா. சரி ஒய் நாட் இன்றைக்கி போயிட்டு நம்ம மோட்டோவ்லாக் செட்டப்பில் வந்து ஷூட் பண்ணுவோம். ரொம்ப நாள் எனக்கும் தோணிட்டே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பசிக்குது, மணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆகுதா, 8:35 ஆயிடுச்சு. அண்ட் டீ சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து ஸ்ட்ரைட்டாக பல்லடமே போயிடுவோம். அவ்வளோதான், நம்ம கிளம்பியாச்சு. அண்ட் இப்படி தான் நம்ம லக்கேஜ் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரெயின் கவர் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. ஸோ இன்கேஸ் மழை வராது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்கேஸ் அப்படியே மழை வந்தாலும் நான் உள்ளே ரெயின் கவர் வச்சுருக்கேன், எடுத்து போட்டுருவோம். அண்ட் அவ்வளோதான் கிளம்பியாச்சு. அவுட்ருக்கு வந்துட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த ரோடு பார்த்திங்கன்னா முசிறி போகிற ரோடு. ஸோ முசிறி, கரூர், அதுக்கடுத்து பல்லடம் இந்த ரோடு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா 2 பக்கம் மரம் மறைச்சி சூப்பராக இருக்கும் இந்த ரோடு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோ விளாக் பண்ணேன்னா எனக்கு என்ன பேசுன்னே தெரில. அண்ட் பெட்ரோலும் பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் இருக்குது. அண்ட் இருக்கிற பெட்ரோலே போதும், போயிடும் எனக்கு தெரிஞ்சு. இருக்கிற இந்த 3 அடுத்த ரிசர்வில் 2 போயிடும், எனக்கு இருக்கிற பெட்ரோலே போயிடும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஏன் ப்ரோ வீடியோஸ் எதுவும் போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோஸ் போடுறது இல்லாத ரீசன் வந்து டைம் இல்லை. நான் நிறையா இடத்துல ஆனால் நினச்சிருந்தா எடுத்துருக்கலாம், ஆக்ஷன் கேமரா இருக்கு, என்னன்னு தெரில, எடுக்கணும்னு தோணவே மாட்டேங்குது. ஏன்னா முன்னே இருந்த அந்த ஒரு பாசிட்டிவ்னஸ் இப்போ வந்து இப்போ இல்லவே இல்லை. ஏன்னா முன்னாடிலாம் வீடியோ போட்டேன்னு வச்சுக்கேன், கொஞ்சமாக ரெஸ்பான்ஸ் இருக்கும். அப்போ வந்து மிஞ்சி போனால் என்ன ஒரு 2000-3000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. அப்போயே ஒரு 3 hours 4 hours இல்லை 1 day வீடியோ வந்து 1000 போயிடும். ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் வரும் போடுற. அதனால் எனக்கு வந்து வீடியோ போடுறோன்னு எண்ணம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 9000 சப்ஸ்கிரைபர் வர போகிறோம். ஆனாலும் அந்த ஒரு கனெக்ட் இருக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு பார்க்குறாங்க 200-300 பேர் பார்க்குறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் வீடியோ போடுறோம், அந்தளவுக்கு குவாலிட்டி அந்தளவுக்கு தான் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்கிறேன், வீடியோ ரெகுலராகவும் போடுறதில்லை, எப்போயோ போட்டால் அப்படி தான் பார்ப்பாங்க, அது வேறு விஷயம். அண்ட் ஈவன் தோ ஃபைன். ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, பழைய வீடியோக்கு இருந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து புது வீடியோவுக்கு இல்லை. ஐ மீன் பழைய வீடியோவில் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்தது. கேமரா இருக்காது, கோப்ரோ இருக்காது, என்ன வண்டி இருந்துச்சு. நம்ம நார்மலாக ட்ராவல் பண்ணுறது, நான் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தேன் முன்னாடியெல்லாம். அதுக்கடுத்து இந்த ஒரு யூடியூப் வந்ததுக்கப்புறம் ஓகே நம்ம ஒரு ட்ராவல் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ராவல் சீரிஸே வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மூமெண்ட் இல்லை. ஸ்டார்டிங் நல்லா தான் போச்சு, நிறையா இடம் போனேன், அன்எக்ஸ்ப்ளோர் பிளேஸஸ் நிறையா போயிட்டு வந்தேன், ட்ரக்கிங் நிறையா போனேன். ட்ரக்கிங் கிடச்ச இதெல்லாம் என்ன சொல்கிறது, வியூஸ் கம்மியாக தான் போச்சு. ஆனால் அது கிடச்ச கமெண்ட் அண்ட் அந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கலாம், சரியான ரெஸ்பான்ஸு. அதுக்கடுத்து நிறையா இது பண்ண ஆரம்பித்தேன். நிறையா என்ன சொல்ற டீப்பான ட்ரக்கிங் போக ஆரம்பித்தேன். 1 day ஃபுல்லாக ட்ரக் பண்ணி போகிற மாதிரியும் 8 hours 9 hours ட்ரக் பண்ணி போகிற மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு விண்ட் ப்ளஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா காற்று வண்டி அப்படி அலசுது. 66 தான் போயிட்டுருக்கேன், ஆனால் அலசுது வண்டி. அண்ட் முசிறி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 8 கிலோமீட்டர் தான் முசிறி. அண்ட் இந்த ஒரு ஸ்ட்ரெச்சை பாருங்களேன், சூப்பராக. நான் நடுவில் போய் காட்டுறேன், வண்டி சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த ஒரு ஸ்ட்ரெச்சு காற்றோடு சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வேப்ப மரம் வச்சு சூப்பராக இருக்குது சார். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் இல்லை, யூஸ் பண்ணல, கேட்டு தான் போகலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம மொபைல் ஓடுற எங்கேயோ வச்சுட்டேன் நான், அது எங்கே வச்சேன் என்ன இல்லை. அதனால் மொபைல் ஓடுற காணவில்லை. அதே மாதிரி அசார் லைட் வந்து எடுத்து வாங்கிட்டேன் நான், நினச்சி வாங்கலை, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அண்ட் நம்ம பல்லடம் போய் அதை நானே ஃபிக்ஸ் பண்ணி காட்டுவேன், நானே ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அண்ட் நம்ம மெக்கானிக்ஸாக போக தேவையில்லை, இட்ஸ் வெரி ஈஸி ப்ராசஸ். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இங்கேருந்து எப்போ லாஸ்ட் டைம் சரியான தண்ணி போயிட்டுருக்கு. இருங்க அவங்க இறங்கி காட்டுறேன். தள்ளுது காத்தானா, ஐயோ ஐயோ. ஒரே நிமிஷம் இறங்கி காட்டிட்டு ஓடி வந்துடுறேன். நல்லா தானே இருக்குது, நல்லா தான் இருக்குது. தண்ணியை பாருங்கள் எப்படி அங்கேருந்து வந்துட்டுருக்கு. அப்பா இந்த பாலம் ஆடுதியா, பயமாக இருக்குது. ஐயோ யாரும் வண்டி தூக்கிட்டு போயிடாங்களா கேப்பில். செம்மையாக தண்ணி போயிட்டுருக்கு. இதே மாதிரி தான் அந்த பக்கம் பாருங்கள், மழை, அந்த இடத்துல ஒரு கோவில். ஐயோ சூப்பராக இருக்குது. ஓ நீ அங்கிட்ட எங்கள் குளித்தலை பாண்டி அந்த ரோட்டுக்கிட்ட போயிட்டீங்கன்னு வச்சுங்க,
அங்கங்கே ஆறு ஓடும் வீட்டுக்கிட்டே. அது வந்து சூப்பராக இருக்கும். அது நான் குளித்தால பாண்டிக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏய் கைஸ், நான் சொன்னேன்ல வீட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாதிரி இருக்குது பார்க்க. வீட்டுக்கிட்டே ஆறு ஓடிட்டுருக்கேன். இங்கே துவச்சி குளிச்சிட்ருக்காங்க. சேட்டையாக இருக்கா சார்? எனக்கு இந்த மாதிரி தான் இருக்க பிடிக்கும். வீட்டுக்கிட்ட ஆறு ஓடி ஜாலியாக ஃபன் மூடில் இறங்கலாம். வாட்டர் கேம்ஸ், ஃபன் கேம்ஸ் நிறைய அந்த இடத்துல ஆட் ஆகும். இங்கே பாருங்க ஃபுல்லாக வீட்டுக்கிட்ட. அடுத்து இங்கே வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணோம். அதை பார்த்துட்டு இங்கே விட்டுறக்கூடாது. நான் இதுக்கு அடுத்து நேராக போய் ஒரு பைபாஸில் முட்டோம். பைபாஸ் எடுத்துகிட்டு பைபாஸ் ஆண்ட பறந்து போவோம், படுத்து போவோம், படுத்தால் ஸ்ரீ பேக்கர் வருகிறதே ருஸ்கும் வாய்க்கும். சரின்னா நம்ம கிராஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு டோல் கேட் இது. அண்ட் கரூருக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் டிராஃபிக்கை பார்த்தா தாறுமாறாக இருக்குது. ஏன் அவ்வளோ டிராஃபிக் வச்சுருக்கீங்க? ரூட்டும் தெரியாரா? நான் விரட்டி போய் எந்த வேறு ஏதாவது ரூட்டு மாற்றினா நல்லா இருக்காது. திருப்பி வரணும். ஓ, காவல் ஆய்வாளர் இருக்காங்க. அண்ணா கோயம்புத்தூர் ரோடு, கரூர். ஓ, இதான் அந்த பாலம். எஸ், ஐ காட் த பாலம். அவன் பாலம் வந்துட்டோம் மாறா. இந்த பாலத்தில் பார்க் ஒன்று இருக்கும். ஐ மீன் ரைட் சைடில். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த தெரியுது பார்த்தீங்களா ரைட் சைடில் பார்க்கு. ஈவினிங் டைம்ஸில் வாக்கிங், ஜாகிங், ரன்னிங், சிட்டிங் இந்த மாதிரி உட்காந்துக்கலாம் போல். சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா காலைல வரும்போது ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அப்போ ஈவினிங் அதோட ப்ளசண்ட்டாக இருக்கும். கோயம்புத்தூர் ஸ்ட்ரைட்டு. இது ஸ்ட்ரைட்டு, இதுதான் ஸ்ட்ரைட்டு. என்னது இது? 220 உள்ளே கட்டி வச்சுருக்காங்க. 150-ஆ? வா சொல்லிவிடுங்க, நான் போய்க்கிறேன். இது சிக்னல் கிடையாது. சிக்னல் தான் உங்களுக்கு போட்டிருக்கேடா. அப்புறம் நான் வந்தீங்க. அது பிடிச்சி போச்சு. இன்னும் 127 கிலோமீட்டர் கோயம்புத்தூர், 343 கொச்சி, மேட்டுப்பாளையம் 167. பார்த்தீங்கன்னா டிக்கி வழி தாங்க முடியல. எஞ்சி நிற்க போகிறேன். எஞ்சி நின்று தான் ஒன்றா ஓட்ட போகிறேன். ஏன்னா எஞ்சி நிற்கலாம்னு நினச்சா லாரி ஆட்டோலாம் வருது. காந்தமா என்னைக்கு முந்தன் நண்பு என்று. ஓகே, இதுக்காக நம்ம நின்று ஓட்டலாம் ஃப்ரீ பண்ணி. ஏன்னா டிக்கி வலி தாங்க முடியல. பயங்கரமாக டிக்கி வலிக்குது. ஏன்னா நிப்பாட்டவே இல்லைல்ல. நம்ம எடுத்தால் ஒன்லி இதை பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி நினச்சி ஓட்டிகிட்ருக்கோம். இன்னும் கரெக்டாக பல்லடத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 50 கிலோமீட்டர் தான். ஏன்னா இவ்வளோ இறப்பாருன்னு அடிக்காதப்பா. வெயில் சத்தியமாக முடியல. பாடி வந்து லைட்டாக டீஹைட்ரேட் ஆன மாதிரியே இருக்குது. ஏன்னா காலையில் தண்ணி அந்தளவுக்கு குடிக்கவே இல்லை. தண்ணி குடிக்காமல் தான் வந்தேன். எனக்கு நிப்பாட்டவும் தோணலை. நிப்பாட்டினா ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருவேன். எனக்கு தெரிஞ்சுப்பேன் உட்காந்தா கண்டிப்பாக அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காருவேன். அந்த அரை மணி நேரத்தில் நான் பேசாமல் போயிடுவேன். நான் பல்லடமே போயிடுவேன் நான் அந்த அரை மணி நேரத்தில். அண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஆகிடுச்சு. ரிசர்வ் ஆகி கரெக்டாக 10 கிலோமீட்டர் ஆகுது. அண்ட் காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேகை பார்த்தா பல்லடத்துக்குள்ளே வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 11:40. ஸோ கூகுள் சொன்னதை விட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கோம்னு வச்சுங்க. அந்த கணக்கெல்லாம் வச்சுருக்கோம். அந்த கணக்காண்ட வந்திருக்கோம். அண்ட் டிராஃபிக் உள்ளே வரும்போது சரியான டிராஃபிக்கு. காங்கேயங்கிட்டனா நல்ல டிராஃபிக் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஊருக்கு வந்துட்டோம். எனக்கு பல்லடத்துக்குள்ளே வந்துட்டேன்னு வச்சுக்கேன். எனக்கு ஏதோ நார்த் இந்தியாவுக்குள்ளே அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டுருக்கா. ஃபேக்ட்ரி பிஸ்னஸ் ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க இங்கே. நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆட்டியாக விட்ருலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரூம் வந்தாச்சு. அப்பா சரியான வெயில். டயர்ட் ஆகிடுச்சு. ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது. காலைல தான் குளிச்சுட்டு வந்தேன். திருப்பியும் குளிக்கிற மாதிரி இருக்குது போல். அண்ட் நம்ம பாய்ஸஸ் வேலைக்கு போகலையா தெரியலையே. இப்போ நம்ம குமார் உள்ளே தான் இருப்பான். பாட்டு கேட்டுட்ருக்கான். வித் சஸ்பென்ஸ். லெட்ஸ் ரிவீல் இட். வெல்கம் டு Thuraiyur மேஜிக் ஷோ. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு போல நமக்கு. அண்ட் காய்ஸ் இதான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. தெரியல என்னைக்கு அப்லோட் பண்ணுறோம் தெரியல. இன்னைக்கு இன்னைக்கு எடிட் பண்ணி இன்னைக்கு அப்லோடு தெரியாது நம்ம ஃபயரை பற்றி உனக்கு. ஏன்னா இன்னைக்கு 3 மணிக்கு வீடியோ விட்டுறணும் பார்த்தியா அதுக்காண்டி.